ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல பேசுகிற சென்டென்சஸ்ல என்னென்ன சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்குறோன்னு பார்ப்போம். நீங்கள் என்ன ஆச்சரியப்படுத்திட்டீர்கள். யூ அமேஸ்டு மீ. அமேஸ்டு மீனா என்னன்னா ஆச்சரியப்படுத்திட்டீங்க. எக்ஸைட்மெண்ட்ல ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதுன்னா அது வேற. ஆச்சரியம் அப்படிங்கும் போது நம்மளை வந்து வியக்க வைக்கிறத வந்து யூ அமேஸ்டு மீ அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு என்னவென்றும் தெரியுமா? உனக்கு என்னவென்று தெரியுமா அப்படின்னா உனக்கு என்னன்னே தெரியாது, நீ பாட்டுக்கு நடுவுல வந்து பேசிட்டு இருக்க, இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறத யூ நோ வாட் அப்படின்னு கேட்கலாம். இது யார் பேசுறது? ஹூ இஸ் தி ஸ்பீக்கிங்? அதாவது இது யார் பேசுறது அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்போம் இல்லையா, அததான் ஹூ இஸ் தி ஸ்பீக்கிங், யார் இதை பேசுறது அப்படின்னு கேட்கறது. ஒரு படத்துக்கு போலாம், வேற ஃபேமிலியில இருக்காங்க, ஒரு லீவ்ல வந்திருக்காங்க அப்படின்னா வாங்க நம்ம ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்கறத லெட்ஸ் கோ டு அ மூவி அப்படின்னு கேட்கலாம். லெட்ஸ் கோ டு அ மூவி அப்படின்னா, கோ டு அ மூவினா படத்துக்கு போகலாம், லெட்ஸ்னா போகலாமான்னு கேட்போம் இல்லையா, அதான் லெட்ஸ் கோ டு த மூவி அப்படின்னு கேட்கறது. எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? கண்டிப்பா வந்து ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ அதை ஐ ஃபீல் லைக் ஹேவிங் டீ. ஐ ஃபீல் லைக் ஹேவிங் டீ அப்படின்னா எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு, ஒரு ஃபீல் போல இருக்கு அப்படிங்கிறது தான் ஐ ஃபீல் லைக்னு சொல்றது. ஐ ஃபீல் லைக் ஹேவிங் டீ. நீ யாருடன் வந்தாய்? ஒரு பர்சன் தனியா வந்திருக்காங்கன்னு வைங்க, அவங்க கிட்ட நம்ம கேட்கிறோம் நீ யார் கூட வந்த அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ இதை எப்படி கேட்கலாம்? நீ யாருடன் வந்தாய் இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஹூம் யூஸ் பண்ணிக்குவோம். வித் ஹூம் அப்படின்னா யாருடன். டிட் யூ கம்னா நீ வந்தாய். வித் ஹூம் டிட் யூ கம். ஸோ ஹூம் யூஸ் பண்ணி கேட்கணும். வித் ஹூம்னா யாருடன் அப்படின்னு மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காம. வித் ஹூம் அப்படின்னா யாருடன், யார் கூட அப்படின்னு வந்து கேட்கறத வித் ஹூம் அப்படின்னு கேட்போம். வித் ஹூம் டிட் யூ கம், யாருடன் நீ வந்த அப்படின்னு கேட்கறது. அவன் என்னுடன் பேசுவதில்லை. ஒரு க்ளோசஸ்ட் பர்சன் வந்து நம்ம கூட பேசாத போது நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க இல்லையா, நீ அவன்கிட்ட அதை சொல்லிட்டியா அப்படின்னு கேட்கும் போது இல்ல அவன் என்கிட்ட பேசுறது இல்லை அப்படின்னு சொல்றத he does not talk to me. he doesn't talk to me அப்படின்னா அவன் என் கூட பேசுறது இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்றது. நான் அவரை விட நிறைய வேலை செய்கிறேன். ஏன் என்னை மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? நானும் அவரோட அவருக்கு ஈக்குவலா இல்லைனாலும் அவரை விட அதிகமா நான் வேலை செய்யறேன்ல. ஐ ஒர்க் மோர் தென் ஹீ டூஸ். ஐ ஒர்க்னா நான் வேலை செய்யறேன், மோர் தென் ஹீ டூஸ்னா அவரு செய்யறதை விட நான் அதிகமா வேலை செய்யறேன். என்னை பற்றி என்ன நினைத்தாய்? நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ணும்போது நீ என்னை பத்தி என்ன நினைச்ச அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட ஒப்பீனியன் கேட்போம் இல்லையா. நம்ம அப்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இல்ல நம்மளை பத்தி என்ன நினைச்சாங்கிற ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கறது. வாட் டு யூ திங்க் அபவுட் மீ? வாட் டு யூ திங்க் அபவுட் மீ? இல்ல அப்படின்னா நம்மள கெட்டவங்களா நினைச்சிட்டா நீ என்னை பத்தி என்ன நினைச்ச, அப்ப தப்பா இருந்தவங்க நினைச்சியா, அந்த மாதிரிலாம் கேட்கறத வாட் டு யூ திங்க் அபவுட் மீ அப்படின்னு கேட்கறது. இன்னைக்கு நம்ம பார்த்த சென்டென்சஸ் நல்லாவே யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் தான். அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 டே லைஃப்ல நம்ம பேசுற சென்டென்சஸ் தான். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பழகுங்க. அப்போதான் வந்து நீங்க பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.